श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्ततितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नवभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे. இந்த இடத்துல இன்னைக்கு ஸ்ரீ குணரத்ன கோஷத்தில் 30வது ஸ்லோகம். இதுலேயும் ஆச்சரியமாக பிராட்டியை போன ஸ்லோகத்தில் வேதம் தனித்து சொல்லவில்லை என்று சொன்னவர் இதில் வேதம் முழுவதும் பிராட்டியையே சொல்லித்து என்று நிரூபிக்கிறார். அபாங்கா பூயாம்சோ யதுபரி பரம் பிரம்ம ததபூத் அமீயத்ரத்வித்ரா சசதமகாதிஸ்தததராத் அத ஸ்ரீராம்னாயத் ததுபயமுஷன் த்வாம் பிரணிஜகௌ பிரசஸ்திஸ்ஸாராஜ்ஞோ யதபி ச புரீ கோஷகதனம். அபாங்கா பூயாம்சோ யதுபரி பரம் பிரம்ம ததபூத் அமீயத்ரத்வித்ரா சசதமகாதிஸ்தததராத் அத ஸ்ரீராம்னாயத் ததுபயமுஷன் த்வாம் பிரணிஜகௌ பிரசஸ்திஸ்ஸாராஜ்ஞோ யதபி ச புரீ கோஷகதனம். பரபிரம்மம் இதில் வேதம் முழுவதும் பிராட்டியையே சொல்லித்துன்னு நிரூபிப்பது எப்படி அப்படின்னா, அளவிட முடியாத தேவரீருடைய கடைக்கண் பார்வைகள் எந்த பொருளின் மீது விழுகிறதோ, பெரிய பெரிய பிராட்டியாரே எல்லாராலையும் ஆச்சரியமாக ஆசிரயிக்கப்படும் பெரிய பிராட்டியாரே, அளவிட முடியாத தேவரீரின் கடாட்சம் கடைக்கண் பார்வை எந்த பொருளின் மீது விழுகிறதோ, அதாவது எம்பெருமானை தேவரீர் சதா கடாட்சித்து கொண்டிருப்பதால் அந்த எம்பெருமான் மிக உயர்ந்த பரபிரம்மமாக என்றும் சத்தை பெற்று விளங்குகிறான், ஸ்ரேயஸோடு விளங்குகிறான் என்று தெரிவிக்கிறார். பிராட்டியின் கடாட்ச விசேஷத்தினாலே பரபிரம்மமோ லோகபாலர்களோ தேவேந்திரனோ எல்லாரும் சத்தை பெற்றவர்கள், நல்ல சத்கதி பெற்றவர்கள். எனவே அவர்களை பேசுகின்ற வேதம் பிராட்டியை பேசிற்று என்பதில் குறை ஏதுமில்லை என்கிறார். இதில் எம்பெருமானை சொன்னவிடமெல்லாம் பிராட்டியையும் சொல்லிற்றாம் என்று ஆச்சான் கிடாம்பி ஆச்சான் பக்கலிலே கேட்டு நஞ்சியர் சங்கிரகித்தார்னு அருளினார் சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசிய திரயசாரத்தில். ஸோ இந்த இடத்துல பரபிரம்மம் தேவரீர் விசேஷ கடாட்சம் எந்த வியக்தியின் மீது படுகிறதோ அவர்தான் பரபிரம்மம் என்று பேர் பெறுகிறார் என்கிறார் ஸ்ரீ ரங்கநாயகியை குறித்து சொல்லி, ஸ்ரத்தையா தேவோ தேவத்வம் அஷ்ணுதே என்று வேதவாக்கும், திருவில்லா தேவரை தேரேன்மின் தேவு என்ற ஆழ்வார்களும், அப்பிரமேயம் ஹி தத்தேஜகா யஸ்ய சா ஜனகாத்மஜா என்று ஸ்ரீமத் ராமாயணத்தில் மாரீசன் சொன்ன வாக்கும், லக்ஷ்மி சம்பந்தம்தான் தேவாதி தேவனாகும் தன்மையை நிரூபிப்பது. கடாட்சம் பூர்ணமாக படாமல் சில டிராப்லெட்ஸ் அந்த கடாட்சம் பட்டாலே போரும். இந்திரன் முதலிய திக்பாலகர்களும் பிரம்மருத்ராதிகளும் அந்த பதவியை பெற்று விளங்குகிறார்கள். அப்படி இருக்கும்போது உமது கடாட்சம் பரிபூர்ணமாக பட்டால் ஒருத்தர் எப்படி இருப்பார்? பகவான் ஆயிடுவார், பரபிரம்மம் ஆகிறார், பரதத்துவமாகிறார். இதனால் சகல வியக்திகளுக்கும் உண்டாகிற சிறப்பு ஸ்ரீ லக்ஷ்மி கடாட்சத்தினால்தான் என்பது தெளிவாகிறது. கீழ் சொன்ன பரபிரம்மம் இந்திராதி தேவதைகளை சொன்ன வேதம் பிராட்டியையும் சொன்னதாகும் என்பதனை எடுத்துக்காட்டுடன் விளக்குகிறார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். ஒரு ராஜா இருக்கான், சக்கரவர்த்தி இருக்கான், அரசர் ஸ்தானத்தில் சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கான். அவனை பெரிய பிராட்டியார்னு நினச்சிக்கோங்க. அந்த ராஜா கீழே ஒரு நகரம் இருக்குது,
அந்த நகரத்தில் செல்வச் செழிப்பு இருக்குது. அந்த நகரத்தில் பட்டணங்கள், அதில் மக்கள்லாம் ரொம்ப ரொம்ப போக்கியமாக செல்வச் செழிப்புடன் ஆச்சரியமாக வாழ்ந்துட்டுருக்கா. அந்த நகரத்தையும் அதில் உள்ள செல்வச் செழிப்பையும் வர்ணித்தால் அது நகரத்தை ஆள்கின்ற அரசனுடைய பெருமையை பேசினதாக தானே ஆகும். எவ்வளோ அழகாக இருக்குது நகரம், எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மக்களுடைய மகிழ்ச்சி, எவ்வளோ அழகாக இருக்குது இங்கே இருக்கிற செல்வச் செழிப்பு அப்படின்னா அதுக்கு காரணம் ராஜான்னு அர்த்தம். பரபிரம்மம் மற்றும் இந்திரர்கள், அக்னி, தேவர்கள் இதெல்லாம் வேதம் சொல்லித்து அப்படின்னா, இவ்வளோ அழகாக சொல்லித்து அப்படின்னா அந்த செல்வச் செழிப்புக்கு காரணம் பெரிய பிராட்டியார் அரசர் ஸ்தானத்தில் இருப்பதனால்தான். இப்பொழுது பிரம்மாதிகளின் சிறப்பெல்லாம் பிராட்டியின் சிறப்பே ஆகும்னு தெளிவாருது இல்லையா? அயோத்தியின் செல்வச் செழிப்பை வர்ணித்தால் அவை அனைத்தும் தசரத சக்கரவர்த்தியின் பெருமையை பேசினதாக ஆகும். அதுபோல பிராட்டியின் கடாட்சத்துக்கு இலக்கானவர்களை பேசுவது பிராட்டியின் பெருமையை பேசினதாக ஆகும். எப்படிப்பட்ட வாக் சாத்துரியம் பராசர பட்டருடையதுன்னு வேறு எவரிடத்திலும் இந்த சாத்துரியம் காண முடியாது என்று நிரூபணமாகிறது. இதுதான் சுவாமி ஸ்ரீவத்சங்காச்சார் இன்னும் அழகாக வர்ணிக்கிறார். ஸ்ரீஹி, எல்லாராலும் ஆசிரயிக்கப்படும் பெரிய பிராட்டியாரே, பூயாம்சக, அளவிட முடியாத, அபாங்காக, தேவரீருடைய கடைக்கண் பார்வைகள், யத் உபரி, எந்த பொருளின் மீது எம்பெருமான் மீது விழுந்தனவோ, தத் அந்த பொருள், அதாவது அந்த பகவான், பரம்பிரம்ம மிக உயர்ந்த பரபிரம்மமாக, அபூத் என்றும் சத்தையை பெறுகிறான், உயர்வை பெறுகிறான், உயர்வை பெற்று வருகிறது. எத்திர எங்கு, அமீ இந்த கட்டாட்சங்கள், த்வித்ராக இரண்டோ மூன்றோ இந்த கட்டாட்சங்கள் அப்படி அப்படி ஒரு 2 டிராப்லெட்ஸோ 3 டிராப்லெட்ஸோ விழறதோ, சச்ச அந்த பொருளும், தத் கீழே காட்டிய பரம்பொருளுக்கு அதராத் கீழ்ப்படிந்ததான, அந்த பரம்பொருளுக்கு கீழ்ப்படிந்ததான அடிமையான, சதமக 100 யாகங்கள் செய்த இந்திர பதவி பெற்றவன் என்ன, ஆதிகி இப்படி எட்ஸெட்ரா பிரம்மன் சிவன் முதலானவர்களும் அபூத் ஆயிற்று. அத்தக ஆகையால் தத் கீழ்காட்டிய உபயம் பரம்பொருள் இந்திரர்கள் என்ற 2 வகுப்பும், பரம்பொருள் ஸ்ரீமன் நாராயணன், இந்திராதி தேவர்கள் மீதி அவனுக்கு கீழே இருப்பவர்கள், 2 கேட்டகரியும் உஷன் கூறி வரும் ஆம்நாயகா வேதமானது, இந்த 2 வகுப்பை பற்றியும் கூறி வரும் வேதமானது, துவாம் தேவரீரையே பிரணிஜகௌ நன்கு ஓதிற்றது. இந்த வேதத்தை தேவரீரை பற்றித்தான் ஓதுகிறது. அது நாராயணன் சொல்லலாம், இந்திரன் சொல்லலாம், அக்னின்னு சொல்லலாம், ருத்ரன்னு சொல்லலாம், எதுவானாலும் சொல்லலாம். எல்லாம் உம்மைத்தான் காண்பிக்கிறதுன்னு தெரியறதே. நகரத்தின் செழிப்பை சொன்னால் அரசனைத்தானே குறிக்கும். அதையும் சொல்கிறார். புரி அந்த நாட்டில் உள்ள நகரங்களையும், கோஷ அந்நாட்டு அரசன் பிரஜைகளின் செல்வச் செழிப்பையும், கதனம் தனது காவியத்தில் வர்ணிப்பது என்ற யதபி யாதொன்று உண்டோ அதுவும் ராஜ்ஞா அந்த நாட்டு அரசனின் பிரசஸ்தி புகழ்வே. ஒரு கவிஞன் ஒரு நாட்டுக்கு போய் அந்த நாட்டில் இருக்கிற நகரத்தை பற்றி புகழ்ந்து பேசினாலோ, அந்த செல்வத்தை பற்றி பேசினாலோ, செழிப்பை பற்றி பேசினாலோ, மக்களின் மகிழ்ச்சியை பற்றி பேசினாலோ எல்லாம் அந்த அரசனை புகழ்வது தானே ஆகும். இதுதான் அந்த சாத்துரியத்தில் வேதத்தின் அத்தனை வாக்கியங்களும் பிராட்டியையே சொல்லிற்றான் என்று. அதுதான் சிவசங்காச்சாருடைய வியாக்கியானத்தில் எம்பெருமானை சொன்னவிடத்தில் பிராட்டியையும் சொல்லிற்றாயிற்றாம் என்று ஆச்சான் பக்கலிலே கேட்டு நஞ்சியர் அருளியபடிக்கு தது அந்தர்பாவா துவாம்ன பிரதக் அபிதத்தே ஸ்ருதிரபி என்று தெரிவிக்கிறார். இங்கு வேதம் ஒரு வகையில் பிராட்டியை கூறியதாகவே கொள்ளலாம் என்பதை தகுந்த உதாரணம் காட்டி சமர்த்திக்கிறார். சாமர்த்தியமாக எல்லாருடைய உயர்வு தாழ்வுகளுக்கும் பிராட்டியின் கடைக்கண் பார்வைகளே காரணம். ஸ்ரத்தையா தேவோ தேவத்வம் அஷ்ணுதே என்று ஸ்ருதி வாக்கியம். விஷ்ணு புராண வாக்கியம் துவய அவலோகிதாக சத்யசீலாத்யைகி சகலை குணைகி தனைஸ்வரியைச்ச யுஜ்யந்தே புருஷாக நிர்குணா அபி. விஷ்ணு புராண வாக்கியம். ந ஸ்லாக்யः ந குணீதன்யः ந குலீனः ந புத்திமான் ந சூரः
சச்ச விக்ராந்த யத்வம் தேவி நிரீட்சசேனு இந்திரஸ்துதியில் இந்திரன் ஸ்ரீ லக்ஷ்மி தேவியை ஸ்துதி பண்ணுறான். அதை அப்படியே இங்கு ஸ்ரீ பட்டர் காட்டுகிறார். சிதைக்கின்றதாழி, இந்த இடத்துல நம்மாழ்வாருடைய திருவிருத்தம் 34வது பாசுரத்தை எடுக்கிறார் சுவாமி. அதாவது சிதைக்கின்றது ஆழி என் ஆழியை ஷீரி தன் ஷீரடியால் உதைக்கின்ற நாயகன் தன்னோடும் பதைக்கின்ற மாதின் திறத்து அரியேன் செயற்பால் அதுவே என்று இந்த பாசுரத்தின் உரையில் பட்டர் நிர்வாகம், ஸ்ரீ பராசர பட்டர் நிர்வாகம் பண்ணுறாராம். அதாவது இவள் கால்பட்ட மணல் பரத்துவமாகாதோ என்று அருளுகிறார். அதை இங்கு அனுசந்தித்து ரசிக்கணும். இவள் கால்பட்ட மணலே பரத்துவமாயிடுமா. அதாவது அந்த பாசுரத்தில் நாயகன் கூடுவானா என்பதை அறிய நாயகி கூடல் இழைக்கிறார். கூடல்னா ஒரு மண்டலாகாரமாக பெரிய வட்டம் ஒன்றை மண்ணில் வரைய வேண்டும். பிறகு சிறு சிறு வட்டங்களை சுழிகளை அதில் வரைய வேண்டும். பெரிய வட்டத்தில் உள்ள நிறைய சிறு வட்டங்களை வரைந்த பின் அதை 2 கூட்ட வேண்டும். கூட்டுத்தொகை ஒத்தைப்படையாக வந்தால் தலைவன் கூட மாட்டான் என்று பொருள், இரட்டைப்படையாய் வந்தால் கூடுவான் என்று பொருள். இங்கு நாயகிக்கு ஒத்தைப்படை வருவதை சூச்சகமாக முன்னமேயே அறிந்து, மண்டலாகாரமாக சுழிகளுடன் கூடிய கூடலின் போக்கை முன்னமேயே அறிந்து அந்த கூடலை சீறி காலால் உதைத்தாளாம் நாயகி. அது வரப்போகிறது ஒத்தைப்படைன்னு தெரிஞ்சுட்டு அவளுக்கு அந்த காலால் உதைச்சாலாம் அந்த மணலை. இதை பட்டர் லக்ஷ்மி பாதலாட்சைக லட்சணம் என்கிறார் பட்டர். அதாவது இவள் காலுக்கு இலக்காவது சர்வேஸ்வரத்த லட்சணமோ, அதாவது இவள் கால் பட்ட மணல் பரதத்துவமாகாதோ என்று அருளுகிறார் இந்த திருவிருத்த பாசுரத்திற்கு பட்டர் வியாக்கியானத்தை. அதை இந்த ஸ்லோகத்தில் அனுசந்திக்க வேண்டும். பர்த்தாவை மனைவி அடிக்கடி இடைவிடாமல் கடைக்கண்ணால் நோக்குவது இயல்பு. அதாவது ஒரு ஸ்லோகமே அமிர்த சதகத்தில் உண்டு. பலபடி பல நேரம் பேசிக்கொள்ள வேண்டிய கருத்துக்களை ஒரு பார்வையாலே யாரும் அறியாமல் கணவனுக்கு உணர்த்தும் திறமை மனைவிக்கு உண்டு. பேசவே வேண்டாம், அப்படி கண்ணாலே ஜாட காமிச்சால்னா கணவன் புரிஞ்சுக்கணும். புரியலன்னா காலியாவன். இப்படி அடிக்கடி எந்த எம்பெருமானை பிராட்டி கண்டு வருகிறாளோ அவர் பரம்பொருள் எண்ணப்பட்டார். இங்குள்ள அபூத் என்ற வினைச்சொல் சத்தை தொடர்வதை காட்டும். அதாவது அவருடைய புகழ் தொடர்வதை காட்டும். பிராட்டியின் பார்வை தொடர்ந்து வருவதால் எம்பெருமான் என்றும் உயர்ந்த பரபிரம்மமாக சத்தையை பெறுகிறான். அப்படி இப்படி போகும்போது பிராட்டிக்கு ஒரு கும்பிடு போடுபவர்களுக்கே பிரம்ம பதவி, ஒரு கும்பிடு போடுபவர்களுக்கு இந்திர பதவி, ருத்ர பதவி இப்படி கிடைக்கிறது. என்னே ஒரு பிராட்டியின் பார்வை. அதுதான் அங்கே பெரிய பிராட்டியாருக்கு எங்கு இந்த கட்டாட்சங்கள் 2 3 விழுகின்றனோ, எதல் மேல் விழுகின்றனவோ அப்பொருளும் பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணனுக்கு கீழ்ப்படிந்தது. அதாவது 100 யாகங்கள் செய்த இந்திர பதவி பெற்றவன் என்ன, இவனை முன்னிட்ட பிரம்மன் என்ன, சிவன் என்ன, இவர்களும் உன் கட்டாட்சத்தினாலேயே ஸ்ரீமன் நாராயணனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாகிறார். இங்கே பட்டரோட சாத்துரியத்தை கவனிக்கணும். அதாவது பெரிய பிராட்டியாரின் கட்டாட்சம் மேலானவரின் மேல் எம்பெருமானின் மேல் படும்போது அந்த பொருள் பரபிரம்மமாயிற்று. முதல் வரியில் அபாங்கா பூயாம்சோ எத் உபரி என்கிறார். எந்த மேலான பொருளின் மேல் உன் கட்டாட்சம் படுகிறதோ அவர் பரதத்துவமாகிறார். 2வது வரியில் தத்தராத் கீழ்ப்படிந்தவர்களான கீழில் இருப்பவர்கள் மேல் உன் கட்டாட்சம் படும்போது அவர்கள் இந்திரன் ருத்ரன் ஆகிறார் என்கிறார். என்னே பட்டரின் அந்த பத பிரயோக சாத்துரிய சூச்சித பாவம், அதுதான் அங்கே ஆச்சரியம். எம்பெருமான் மங்களகாரமானவன் என்பது பிராட்டியின் நித்திய சம்பந்தத்தால் ஆனது போல அவன் பரம்பொருளாவதும் அவருடைய நித்திய அபாங்க வீக்ஷணத்தால், கடைக்கண் வீக்ஷணத்தால், கடாட்சத்தால், எம்பெருமானை விட்டு பிரியாத கடைக்கண் பார்வை. ஸ்ரீ குரத்தாழ்வான் ஆச்சரியமாக அருளி செய்த ஸ்ரீஸ்தவத்தில் முதல் ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். ஸ்வஸ்தி ஸ்ரீ தசதாத் ஸ்வஸ்தி ஸ்ரீ திசதாத் அசேஷ ஜகதாம் சர்கோபசர்கஸ்திதி ஸ்வர்க்கம் துர்காதிமாபவர்க்கிகபதம் சர்வம் ச குர்வன் ஹரி யஸ்யா வீக்ஷ்ய முகம் ததிங்கிதபராதீனோ விதத்தே கிலம் கிரீடேயம் கலுநான்யதாஸ்ய ரசதாஸ்யாதைகரஸ்யாத்தயா. பிராட்டி அகில ஜகத்துக்களும் உற்பத்தி, சம்ஹாரம், ரக்ஷணம் என்கிற காரியங்களையும், புண்ணியம் செய்பவர்களுக்கு சொர்க்கத்தையும் தீயவர்களுக்கு நரகத்தையும்,
பக்தி பிரபத்தி யோகத்தில் ஈடுபட்டு பெருமாளுக்கு பிரியர்களானவர்களுக்கு நித்தியானந்தமான மோட்சத்தையும் மற்றும் உள்ள எல்லா காரியங்களும் செய்து வரும் ஹரி ஸ்ரீமன் நாராயணன் எந்த லக்ஷ்மியின் கட்டாட்சம் திருமுகத்தை நோக்கி அவள் காட்டும் ஜாடைகள் கடைக்கண் பார்வைகள் குறிப்புகளை பார்த்து அவற்றுக்கு அடங்கியவனாய் அவற்றுக்கு கீழ்ப்படிந்து அவற்றின்படியே தான் இயங்க வேண்டும் என்று தன்னை அவளுடைய பரதந்திரனாக தன்னை கருதி எல்லாவற்றையும் இந்த கிரமத்தில் செயலாற்றி வருகிறானோ, ஏன்னா அப்பெருமானுக்கு பிராட்டியுடன் ஒத்த ஈடுபாடு உடையவனாயிருக்கும் தன்மையினால் இத்தகைய பராதீனன் இல்லாவிட்டால் பகவத் லீலை ரசமாயிராதோ அவ்வளவு பெருமை வாய்ந்த மகாலட்சுமி மங்களத்தை அருளக்கடவள் என்கிறார். இந்த இடத்துல புண்ணியம் அப்படி ரொம்ப ஆச்சரியமா சதிசது பகவான் அசேஷ பும்சாம் ஹரிரப ஜன்ம ஜராதிகாம் சமிருத்தீம் விஷ்ணு புராணம் நிகமன ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறது. அப்படி அவள் உன் கட்டாட்சத்தால் பரபிரம்மம் என்று போற்றப்படும் ஸ்ரீமன் நாராயணன் மற்றும் உன் கட்டாட்சத்தால் பெருமாளுக்கு கீழ்ப்படிந்தவர்களான பிரம்மா சிவன் இந்திரன் என்ற 2 வகுப்பையும் கூறி வரும் வேதம் தேவரீரையே நன்கு ஓதுகிறது. அதாவது இந்த இருவகை உச்ச நீச்ச பாவ அவஸ்தை அந்த இருப்பை அடைந்தவர்களை கூறிய வேதமானது உன் கட்டாட்சத்திலேயே அப்படி கடாட்சத்தினாலேயே இந்த இரு பிரிவும் பரம்பொருளான நாராயணனும் கர்மவசியர்களான இந்திராதி தேவர்கள் உண்டானதும் கூறுகிறது. ஸ்ரீமத் ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் தசரதரின் ஆளுகைக்கு உட்பட்ட கோசல தேசத்தின் பெருமையை வால்மீகி பகவான் அப்படிதான் எடுத்து உரைக்கிறார். அதாவது சரையூ நதிக்கரையின் இருபுறத்திலும் கோசல தேசம் என்ற பெரிய தேசம் பரவியுள்ளது. இப்படி பொதுவாக சொன்ன ஸ்ரீ வால்மீகி பகவான் 6வது சர்க்கம் முழுவதும் அந்த நாட்டில் உள்ளவர்களின் நற்பண்புகள், திறமைகள், கல்வி, பக்தி, செல்வம் இவைகளின் சிறப்பு முழுவதையும் எடுத்துரைக்கிறார். அந்த தேசத்தில் யாரும் நாஸ்திகவாதம் பேசுபவனே இல்லையா, பொய் பேசுபவனே இல்லை, சாஸ்திரங்களை கற்காதவனே இல்லை, பொறாமை உள்ளவனே கிடையாது, முட்டாளே கிடையாது என்றும் வர்ணிக்கிறார். இதை தான் பட்டர் 4வது வரியில் பிரசஸ்திசா ராஜ்ஞோ யதபிச்ச புரீகோஷ கதனம் செல்வச் செழிப்பு தனதானிய சமிருத்தி இவைகளில் நிரம்பிய தன் தேசத்தை தன் காவியத்தில் வர்ணிப்பது யாவும் அந்த அரசனின் புகழை கூறுவதாகவே அமையும் என்று காட்டுகிறார். ரொம்ப அழகாக இந்த இடத்துல அந்த எக்ஸாம்பிளை சொல்லி பிராட்டியினுடைய புகழ் கட்டாட்சத்தை பற்றி தெரிவிக்கிறார். அவர்கள் உபனிஷத்தில் சொல்கிறது ஒரு கதை. மகரிஷிகள் 5 பேர் ஒரு ராஜாவை காண வந்தனர். அவன் மிக நேர்மையாக அரசாள்வதை நேரில் கண்டு அவனை ஆசீர்வதிப்பதற்காக அங்கு வந்தனர். ஆச்சாரமும் உபச்சாரங்கள்லாம் ஆன அப்புறம் அவன் அவர்களுக்கு பல சம்பாவனை பண்ணான். பொருள்கள்லாம் கொடுத்தான், பொற்காசு கொடுத்தான், பசுமாடெல்லாம் கொடுத்தான். அதுக்காக அந்த ரிஷிகள் சொன்னால், நாங்கள் இதை பெற வரவில்லை, உன்னை ஆசீர்வதிப்பதற்குத்தான் வந்தோம் என்றார். அவன் பதறி போயிட்டான். நமே ஸ்தேனோ ஜனபதே ந கதையோ கதர்யோ ந பாத்தியபக நானாஹிதாக்னிர்வா வித்வான் ந ஸ்வைரிணீ கிருதா. என் நாட்டில் திருடன், வெட்டியாய் பொழுதுபோக்குபவன், குடிகாரன், அக்னியாதானம் செய்யாத அந்தணன், கல்வி அறிவற்றவன், தருதலையாய் ஊர் சுற்றுபவன், கஷ்டப்படும் பெண் இவர்கள்லாம் இல்லையே. இப்படி அரசாண்டு வரும் என்னிடம் நீங்கள் எதுவும் பெறாமல் போகலாமா? ஸோ இதனால் என்ன தெரியுதுன்னா, ஒரு நல்லரசன் கடமைகளை ஸ்ருதி காண்பிக்கிறது. இது அத்தனையும் திருவுள்ளத்தில் கொண்டு பிரசஸ்தி சாராஜ்ய யதபி ச புரீகோஷ கதனம் என்று பட்டர் கிருப்பையாக அருளினார். பலானுமேயாக பிராரம்பாகான மகாகவி கூறியபடி இவ்வளவும் பிராட்டியின் கடைக்கண் பார்வையின் தாரதமியத்தால் வந்தது. ஜவ்வா திரயோவா த்வித்ராகா என்பது 100 யாகங்களை செய்து இந்திர பதவியை அடைந்தவன் சதமகாகா யஸ்ய. அப்படி அடைந்தவனும் இவளுடைய ஒரு கட்டாட்சத்தினால், ஒரு திவலையினால் திருநின்ற பக்கம் திரளிது என்று 4முகன் திருவந்தாதியில் ஸ்ரீ திருமயிஷி பிரானும், மலரால் மனநோக்கம் உண்டானே என்று திருமங்கை மன்னனும் பிராட்டியின் கட்டாட்சத்தின் பெருமையை காட்டியதை இங்கு நம்ம அனுசந்திக்கணும். துல்லியசீல வயோவிருத்தாம் என்ற ஸ்லோகத்தில் எம்பெருமானுக்கு ஏற்ற பிராட்டியின் ஒழுக்கம், இளம் வயசு, ஆஸ்ரித பரித்ராணாதி செயல்கள், நற்குடி பிறப்பு, சாமுத்திரிக சாஸ்திரங்கள் கூறியபடி புருஷோத்தமனுக்கு ஏற்றபடி நாரீணாம் உத்தமா வதூகு என்ற இவள் நிலையில் உள்ள லட்சணங்கள் எல்லாம் இருந்தாலும்
இவளுடைய திருக்கண் அழகு எம்பெருமானை விட கொஞ்சம் ஜாஸ்தி தான். தம் சேயம் அசிதேக்ஷனா என்று ஸ்ரீ வால்மீகி காட்டினார். எம்பெருமானும் இவளை பிரிந்த போது நஜீவேயம் க்ஷணமபி வினாதாம் அசிதேக்ஷனாம், ஒரு நிமிஷம் கூட அவள் இல்லாமல் என்னால் உயிர் வாழ தரிக்க முடியாது, அவளுடைய கண் அழகு அதை பிரிந்து என்னால் இருக்க முடியாது என்று அவளுடைய கட்டாக்கண் பார்வை அந்த சௌஷ்ணவத்தை அருளினார். அத்தனையும் இங்கு அனுசந்திக்கணும். அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.